ஃபிலிம் டிஜிட்டல் ப்ரொடியூசர் ட்ரஸ்டுடைய தலைவர் மேடம் பிரியா நாயர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கோயம்புத்தூரில் தொழிலதிபரும் அறிஞர் அண்ணா அறக்கட்டளை தலைவருமான நண்பர் சியா சர்வேஸ் அவர்கள் இங்கே வந்துள்ளார். அவரை வருக வரவேற்கிறோம். இவங்க பிரியா நாயர் மேடம் வந்து சிடி வெளியிடுறாங்க. மாடல் மிஸ்டர் சிஆர் சர்வேஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மற்ற தம்பி சுதீஷ் அவர் செகண்ட் ஹீரோ பண்ணிக்கிறாரு. ஹீரோ வந்துட்டுருக்காரு. பிரியா பால்ராஜ் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிவகாசியில், அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக செயல்படுற தொழிற்சாலைகள், அதாவது பட்டாசு தொழிற்சாலை, சட்டவிரோதமாக செயல்படுற தொழிற்சாலைகளை அப்புறப்படுத்துறதுக்கு போராடுற சமூக ஆர்வலருடைய கதை. இது நிறையா சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. நேற்றுக்கு கூட சிவகாசியில் சட்டவிரோதமான தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு 3 பேர் செத்துருக்காங்க. அது மிகப்பெரிய வருத்தத்தை எங்களுக்கு கொடுக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை. இதோடைய 80% ஷூட்டிங் கோயம்புத்தூரில் அன்னூர் பகுதியிலையும், தாராபுரம் பக்கத்தில் மிகப்பெரிய வறட்சியான கிராமத்தில் 20% ஷூட் பண்ணிக்கிறோம். முற்றிலும் புதுமுகங்கள், ஒருதலை ராகத்தில் டி ராஜேந்திர அவர்கள் எப்படி முற்றிலும் புதுமுகங்களை வச்சு எடுத்தாங்களோ அந்த மாதிரி நாங்கள் 35 வருஷத்துக்கு அப்புறம் முற்றிலும் புதுமுகங்கள், அதாவது புதுமுகங்கள்னால் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க. நானும் நிறைய ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டு இந்த சப்ஜெக்டில் நடிக்க விருப்பமில்லை சொன்னாங்க. அதனால் புதுமுகங்களை வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கௌதம் சந்திரன் அவர் இன்னும் வரல, வந்துட்டுருக்கார் சொல்கிறாரு. அதுபோக கேமராமேன் வந்து ஜெயபால் மாணிக்கம் சொல்லிவிட்டு அவரும் வரல. ஆனாலும் படத்துடைய சாங் ரிலீஸ்க்கு உண்டான அத்தனை வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கேட்குறோம். இது போக அரசாங்கத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை பயன்படுத்திக்கிறோம். எங்களுடைய திரைப்பட சம்மந்தப்பட்டமான, திரைப்பட தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்டமான, திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உண்டான கோரிக்கைகளையும் இந்த இடத்துல நாங்கள் அரசுக்கு வைக்க போகிறோம். அதை விரிவாக மேடம் பிரியா நாயர் அவங்க பேசுவாங்க. மற்றபடி நீங்கள் எது வேணால் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நான் பிரியா நாயர், இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா காக்கிவாடன்பட்டி ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ காக்கிவாடன்பட்டி படம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சொல்லப்போனால் ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணாங்க. ஸோ ஒரு 1 year பேக் வந்து இதோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் வந்து நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வந்து இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டைம் டிலே ஆகும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கையிலேயே ஃபுல் அமௌண்ட் வச்சுட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் கூட போயிருக்கலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு படத்தை முடித்து கொண்டு வரதுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி பண்ணி வெளியில் வர படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது அந்த தேட்டரிக்கல் ரிலீஸ் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர்ஸ் கிடைக்காது சின்ன படங்களுக்கு. அப்புறம் அப்படியே வந்து ரிலீஸ் ஆனாலும் வந்து லாஸ்ட்டில் வந்து இவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே வரல. இவங்க கையிலேருந்து அமௌண்ட்டு எங்களுக்கு திருப்பி இந்த செலவாயிடுச்சு, அந்த செலவாயிடுச்சு, போஸ்டருக்கு அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், அதுக்கு செலவாயிடுச்சு, இதுக்கு நீங்கள் அமௌண்ட் நீங்கள் கையிலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்துலேருந்தெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு தப்பான பர்சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து கரெக்டாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தப்பான ஆட்கள் கிட்ட மாற்ற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து மாற்றணும். அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் வந்து இந்தியன் ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிலீஸில் மெயினாக வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு படத்தோட போகிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களால வந்து அதை எடுக்க முடியாமல் போயிடும், ரிலீஸ்க்கு அப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த ரிலீஸிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம அசோசியேஷனில் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு November 28 வந்து அட்டகாசம், நம்ம அஜித் சார் நடித்த அட்டகாசம் படத்தை வந்து நான் எடுத்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தேன் இஃப்வா மேக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக. ஸோ அதிலே பார்த்திங்க அந்த ரிலீஸ்லேயே எனக்கே வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். சொல்லப்போனால் நேற்று வரைக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நேற்று கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து ஒரு பேமெண்ட் வந்தது.
அதுவும் எப்படி வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஸோ சிஎம் செல்லில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு வந்து 1 வீக்லேயே வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வந்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு 20 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி கூட ஆகும். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு 1 வீக்லேயே வந்து ஆக்ஷன் எடுத்து மதுரவாயல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து கரெக்டாக அந்த ஃபாலோ பண்ணி கொடுத்து எங்களுக்கு கலெக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த இது எதுக்காக வந்து அந்த அட்டகாசம் படம் ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து தியேட்டர்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலமாக எங்களோட அசோசியேஷனில் இருக்க மெம்பர்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எங்கள் அசோசியேஷனில் ஒரு அரௌண்ட் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த படம் மூலமாக கிடைச்ச அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த தியேட்டர் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, ப்ளஸ் வந்து சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் கண்டிப்பாக அது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு கோரிக்கையாகவும் நாங்கள் இங்கே வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் திரும்ப நாங்கள் வந்து இந்த கம்மிங் ஃப்ரைடே அஜித்திசம் டே 34th இயர் அஜித்திசம் டே வருது. அதுக்கு திரும்பவும் வந்து அட்டகாசம் படத்தை வந்து நாங்கள் ரீரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸோட நலனுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்பாயின்மெண்ட் சிஎம் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறதுக்காக ஒரு மெயிலும் பண்ணியிருக்கோம். எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் அதில் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து பண்ணிவிட்டு அதை வந்து கோரிக்கையும் வச்சுருக்கோம். ஸோ எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு தெரில. அது கிடைக்கும் போது டேரெக்டாக போய் பார்த்துட்டு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான கோரிக்கையை வைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் பிரியா. இந்த படத்தில் பரிணின்ற ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோயினா. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டர்ஸ்லேருந்து கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சீன்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் வெயிலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து டேரக்டர்ஸ் வந்து முன்னாடியே எக்ஸாம்பிள் எப்படின்னா இதை நடித்து காட்டுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அவங்க ஐடியாஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடிக்கிறதுக்குமே சரி, ரியல் ஸ்டோரிங்கும் போது எங்களுக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பட்டாசு இதில் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் வருமா அப்படிங்கிறது அந்த நடிக்கும்போது நிறைய விஷயம் நான் வந்து லேர்ன் பண்ணேன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம தேங்க்யூ. வணக்கங்க எல்லாத்துக்கும். வணக்கம் சார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றியடையணுங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். இந்த ஸ்கிரிப்ட்ல யார் நடிக்கணும்ன்ற காரணம் என்ன சார்? சொல்லுங்க, நீங்க அப்படியே அது பேசுங்க. சரி சரி, இதில் வந்து பட்டாசு கம்பெனி சப்ஜெக்டாக ஃபுல்லாமே சட்டவிரோதமாக இயங்குகிற கம்பெனியில் எவ்வளோ கஷ்டங்களுங்கிறத நாங்கள் நேரடியாக ஆய்வு செஞ்சுருக்கோம். சட்டவிரோதமாக செயல்படுற பட்டாசு கம்பெனிகளை நேரடியாக நானும் நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். அங்கே செயல்படுறத வந்து 10 பேர் வேலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தால் 30 பேர் செஞ்சுட்டு இருக்கிறதாக எனக்கு தகவல் கிடச்சி நானும் போய் பார்த்தேன். அதுதான் மிகப்பெரிய தவறு. அதை அதிகாரிகள் தான் கண்டிக்கணுமாமா. அதிகாரி கண்டிக்கிறது இல்லைங்கிறது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய புகார். அப்போது ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு 4 பக்கம் வழி இருக்கணுங்களாமா. அந்த பட்டாசு கம்பெனி ஒர்க் பண்ணுற பக்கம் 4 பக்கம் வழி இருக்கணுமாமா. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லைங்க, 2 பக்கம் தான் வழி இருக்குது. ஆனால் ஓடுறதுக்கோ தப்பிச்சு போகிறதுக்கோ வழி இல்லாமல் வேலை செய்கிறது, குடோன் மாதிரி அழைச்சி வச்சு தான் வேலை செய்கிறாங்க. அதே மிகப்பெரிய தவறு. அதைத்தான் இந்த படத்தில் நான் முழுக்க காட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. 10-30 பேர் வேலை செய்வாங்க. தீபாவளி நெருங்கிச்சுன்னா அங்கே அதிகமாக மக்களை
உட்கார வச்சு வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல தான் வெடி விபத்து அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது என்னைய மிகப்பெரிய பாதிப்பு கொண்டு வந்துச்சு. அதுக்காகத்தான் இந்த சப்ஜெக்டே நான் எடுத்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணேன். இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஒரு பாப்பாவை கொண்டு வந்து பக்கத்து வீட்டு அம்மா வந்து அந்த குழந்தைய வந்து பட்டாசு கம்பெனி விட்டு போட்டு வெளியே போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு வர்றாங்க. வர்றதுக்குள்ளே பட்டாசு கம்பெனி உண்மையிலே வெடிச்சு பெரிய விபத்தாகுது. 26 பேர் இறக்குறாங்க. காக்கிவாடம்பட்டிங்கிற கிராமத்துலேயே, உண்மையான காக்கிவாடம்பட்டி கிராமத்தில் 26 பேர் சாகுறாங்க. அதில் அந்த குழந்தையும் சாகுது, அந்த முதலாளியும் சாகுறாரு. இது மிகப்பெரிய கஷ்டமான சம்பவம். அதுதான் இந்த ஸ்கிரிப்டு. இதை அப்புறப்படுத்த போராடு இளைஞர்களுக்காக தான். அப்புறப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஸ்கிரிப்டுங்க சார். அது வேலை இல்லாத கொடுமை சார். ஆமாங்க சார், வேலை இல்லைங்க தான் அந்த சட்டவேலை கம்பெனிக்கு போகிறாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வராருன்னு சொன்னாங்க. பயங்கர வேலை இருக்கிறாரு சார். அவர் பயங்கரமாக வேலையில் இருக்கிறாரு சார். வரேன்ட்டு வரலைங்க சார், இன்ன வரைக்கும் வரல சார். இந்த படம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணி 1 வருஷம் ஆகுதுங்க. படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன் இவ்வளோ டிலே? ஏன்னா போன ஆட்சியில் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியலையா? ஏன்னா டிவிக்கு ஆட்சி வந்தோடனே எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்க, டிவிக்கு ஆளுங்களும் வந்திருக்காரு. ஸோ அதனால தானே? அப்படி இல்லைங்க சார். நிறைய பேர் நம்ம இன்னும் ட்ரை பண்ணோம். யாரும் வாங்குறதுக்கே தயார் இல்லை, பார்க்குறக்கே தயார் இல்லை. அதை பேசா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தேட்டர் ஓனர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்போ ஏதோ ஒரு ஒளி தெரியுது மாதிரி தெரியுதுங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் அத்தனை வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய கம்பெனிகள்லாம் தயாராகிட்டுக்குது. என்னை மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் கம்பெனிகள்லாம் தயாராகிட்டுக்குதுங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ரிலீஸ் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா போன்றிருப்பால எங்கள் படத்தெல்லாம் பார்க்குறக்கே விரும்பலைங்க யாருமே. உண்மையை சொல்கிறேங்க. பேசா வேறு பெரிய சாரெல்லாம் யாரும் இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு 1 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. 8 மாதமாக மிகப்பெரிய வருத்தம், கஷ்டம். இந்த மாதிரி நானும் ரிப்போர்ட்டராக இருந்தால் டைரக்டர் ஆகிக்கிறேன். உங்கள் மாதிரி எல்லா பக்கம் போய் செய்தி எடுத்து வெளியிட்டு வந்தான் நான். ஆனால் எங்களுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டம். சாதாரண பணத்தை கொண்டு வந்துட்டு போயிட்டு போகிறவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டிவிக்கேங்கிறதுக்காக மட்டும் சொல்லிங்க. ஆட்சி மாற்றத்தில் மிகப்பெரிய ஒளி தெரியுதுன்னு தெரியுது சார். எல்லாம் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஹீரோவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, அப்புறம் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சார்? அவருக்கு வேலை இருக்குது சார். அவர் ஏதோ வேலையில் இருப்பார். அட்வொகேட்டுங்க, நிறைய வேலை இருக்குது. இல்லை சார், நீங்கள் என்ன ஒரு 1 மணி நேரம் பண்ண போகிறோமா? அவ்வளோதான் சார். வந்துட்டார், ஆனால் இங்கே வரல. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்துட்டார், ஆனால் இன்னும் வரல. வர முடியலையா என்னன்னு தெரியல. இப்போ இது மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கும் போது நீங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போய் எடுத்தீங்களா? இல்லை வந்து ஏன்னா வந்து இது மாதிரி தவறான மருந்து தயாரிக்க இடத்துல வந்து உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. எப்படி வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு படத்தை பண்ணுவீங்கன்ட்டு அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா உங்களுக்கு? கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்து வேறு பக்கம் தான் ஷூட் பண்ணுவோம். அதாங்க, நீங்கள் ஷூட் பண்ணோம்னா கதை தெரிஞ்சாவே வந்து கேட்பாங்க, ஏன் இது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து சிஎம் கூட வந்து 2-3 இடத்துல வந்து கிடைச்ச உடனே ஒரு 10 லட்ச ரூபா மானியம்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி எதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லை இல்லைங்க சார். விஷயத்தை நம்ம பொது வெளியே காட்டுறோம். பெரிய அளவில் திங்க் பண்ண வேண்டாம். மேடம், நீங்க சொன்னீங்க சிறு படங்களுக்கு வந்து தேட்டர்லாம் போட்டு ரெக்கவரி பண்ணுங்க, எப்படி பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுங்க. புரியல, கேளுங்க. நீங்க சின்ன பொண்ணு சப்போர்ட் பண்ணி தேட்டர் படம் பணம் வரல ரெக்கவரி பண்ணி சொன்னீங்களா? ஆமாம். பண்ணீங்க டீட்டெயில் சொல்லுங்க. இல்லை, ரெக்கவரி பண்ணுவோம் அப்படி சொல்ல. ஆக்சுவலி நான் வந்து அட்டகாசம் படம் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்னேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரௌண்ட் 100+ தேட்டர்ஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்க, டிசிஆர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிசிஆர்ஸ் வந்து வந்துச்சு. இன்றைக்கும் சொல்ல போனீங்க பார்த்தீங்க அப்படின்னா மீஞ்சூர் கேகே சினிமாஸ்லேருந்தெல்லாம் எங்களுக்கு இன்னும் இதே ரிப்போர்ட்டே வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சில தேட்டர்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்ல, ஏன்னா நல்லா பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நார்மலாக இப்போ ஒரு படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து தான் வந்து டிக்கெட் வாங்குவாங்க. யாரும் வந்து கிரெடிட் வச்சுட்டு இன்றைக்கி நான் படம் பார்த்துக்கிறேன், நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அமௌண்ட் கொடுத்து தான் வந்து டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கலெக்ஷன்ஸ் வரும்போது தேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த பேமெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. சப்போஸ் வந்து இப்போ நம்ம ரைட்ஸ் ஹோல்டர்ஸ் நாமளே வந்து டேரெக்டாக தேட்டர்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கே வந்துடும். ஸோ இந்த நடுவில் இருக்க பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 வீக்ஸில் அந்த கலெக்ஷன் அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிவிட்டு அந்த யாருக்கு போய் சேரணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அட்டகாசம் மூவியோட பேமெண்ட் வந்து எனக்கு வரணும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து கொடுக்காம அவங்களே அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 நான் 2025 ரிலீஸ் பண்ணேன் ஃபஸ்ட் ரிலீஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7 months. ஸோ இன்றைக்கு வரைக்குமே வந்து சில தேட்டர்ஸ் வந்து இன்னும் ரிப்போர்ட்டே கொடுக்கல. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ இது அந்த படம் நான் எடுத்து ரிலீஸ் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா
ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். ரிலீஸ் பண்ணும்போது அவங்க தப்பான ஆளுங்கிட்ட போய் மாட்டிட்டு அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுத்து நம்மளே வந்து மற்றவங்களோட படத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி ட்ரையல் பார்க்கறதுக்கு நாமளே வந்து ஒரு படத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கிடைச்ச கான்டெக்ட்ஸில் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு யார் கரெக்டாக இருப்பாங்க, யார்கிட்ட கொடுக்கக்கூடாது, யார் வந்து ஏமாற்றுவாங்க, அது எல்லாமே இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, நீங்கள் கரெக்டான பர்சன்ஸுக்கு கொடுங்க அந்த மாதிரி சொல்லி நம்மளால் கைட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து இப்போ கொஞ்சம் தேட்டர்ஸோட கான்டாக்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட மெம்பர்ஸுக்கு தேட்டர்ஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியும், அவங்களோட படங்களுக்கு தேட்டர்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அசோசியேஷனே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அசோசியேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அந்த டைட்டிலே வந்து ஒரு வியாபாரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஒருத்தர் டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் போய் அந்த டைட்டில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைட்டில் வந்து முன்னாடியே வேற ஒருத்தங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து நிறைய அசோசியேஷன்ஸ் வந்துருச்சு, அதனால அந்த மாதிரி பிரச்சனைகளும் இப்போ இல்லை. ஸோ இப்போ மெயினாக சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம அசோசியேஷன் நம்ம மெம்பர்ஸ்க்கு பண்ணுறதுக்காக நம்ம நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம காக்கிவாடன் பட்டியோட ரிலீஸ்க்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அட்டகாசம் இல்லை, ஆக்சுவலி வந்து எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும், அதனால அட்டகாசம் எடுத்துகிட்டு நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாலி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப அட்டகாசம் இப்போ 34th year of அஜித்திசம் டே வரதுனால இப்போ மறுபடியும் வந்து 31st நம்ம ஜூலை 31st வந்து அட்டகாசம் திரும்ப ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித் சார் மட்டுமே நான் எடுக்கல அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குத்து பண்ணுறோம் நம்ம சிம்பு சாரோடது. ஸோ அதனால் அவர் மட்டுமே அப்படின்னு கிடையாது, பட் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும், அவர் ஃபேன் தான். ஆமாம் சார், இன்னொரு விஷயம் சார், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் 2 சங்கம் இருக்குங்க சார், எங்களுக்கு 3வது சங்கங்க சார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் 3 இருக்குது சார், எங்களுக்கு 3வது சங்கங்க சார். தமிழ் முருகன் சார்னு ஒரு சங்கம், பாரதிராஜா குரூப் ஒரு சங்கம் வச்சுருந்தாங்க. இந்த 2 சங்கங்க தான் சார் தமிழ்நாட்டையே ஆட்டி படிக்குது. சின்ன தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஹெல்ப்புமே அவங்கனால இல்லைங்க சார். அவங்க பெரிய ஆளுகள் மட்டும்தான் சார் பார்க்குறாங்க. எங்களை மாதிரி எளிமையான ஏழையான சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்களை எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க கேட்குறதே இல்லைங்க சார். ஒரு பிரஸ் மீட்ல அமைச்சர்கிட்ட வந்து அவங்க தான் வந்து கோரிக்கையை வச்சாங்க, சின்ன படங்கள் தான் மெயினா வரணும், அவங்களுக்கு மானியம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தவறான அலிகேஷன் இருக்கக்கூடாது. சரி, இது நீங்கள் சொல்ல கேட்கோங்க. 2வது அது அவங்க சொன்னாங்க, இதையும் நான் பதிவு பண்ணுறேன், இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அதாவது இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எங்களுடைய கோரிக்கையான தொழிலாளர்களுக்கும் சிறு குறு தயாரிப்பாளர்களுக்கும் பையனூரில் 90 ஏக்கரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டாங்க. அதனுடைய பயனாளிகள் அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வேண்டி கொடுக்குறது அவங்க தான். எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் அங்கே மெம்பரே ஆக முடியாது. அப்போது எங்களுடைய கோரிக்கை யாருக்கிட்ட சார் சொல்கிறது? கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்ல முடியும். கவர்மெண்ட்டுக்கிட்ட நாங்கள் 30 நாள் ஆச்சு, 30 நாளைக்கு மேலே இருக்குது நாங்கள் மெயில் பண்ணி எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்கே செல்வமணி சொன்னது, எங்களுக்கு கொடுத்த நிலத்துல எங்களால வீடு கூட கட்ட முடியல இன்னும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து உதவிதான் கேட்டிருக்காரு, நீங்களும் உதவியா கேளுங்க. அதுதான் சார் நான் இப்போ கோரிக்கையாக வைக்கிறோம். உதவியாங்கிறதோட கோரிக்கை எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளருக்கு அரசாங்கம் எங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இந்த பையனூரில் பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான வேலை செய்யும்போது எளிய தயாரிப்பாளருக்கு உதவணுங்கிறது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, சிறு குறு தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் 2 இது இருக்குது சார். அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளும் 50 பேர்த்து வச்சு வேலை செய்கிற கம்பெனிக்கு 2 வித்தியாசம் இருக்குங்க சார். 50 பேர் வச்சு செய்கிற தொழிற்சாலைக்கும் அதே மின் கட்டணம், கார்ப்பரேட் கம்பெனிக்கு அதே மின் கட்டணம் கிடையாது. 40% குறைச்சி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரே சென்சார் சர்டிஃபிகேட் தான் 1.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. முன்னே 25,000 50,000 இருந்துச்சுங்க சார், இப்போ 1.5 லட்சம் கேட்குறாங்க. ரஜினிகாந்த் சார் படத்துக்கும் அதே காசு, எங்களை மாதிரி நியூ பேஸ் படத்துக்கும் அதே காசு வாங்குறது கோரிக்கை. லஞ்சம் இல்லை. ஆமாம் ஆமாம், அதான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறாங்க சார். ஆமாம், இது வந்து மிகப்பெரிய இழப்பீடு எங்கள் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு. இதுவும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். மத்திய அரசுக்கு இதாவது சென்சார் போர்டில்
இது வந்து மிகப்பெரிய இழப்பு எங்கள் மாதிரி சின்ன தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல மத்திய அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். மாநில அரசுக்கு எங்களை வந்து சிறு குறு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது படத்துகளுக்கு மானியம் தர்றாங்க சார். 15 வருஷமாக மானியமே தரதில்லை சார். 7 லட்சம் ரூபா கொடுப்பாங்க சார். அதை வந்து அந்த கவர்மெண்ட்டு சினிமாவிலேருந்து வந்ததுனால சின்ன தயாரிப்பாளர்லேருந்து அவங்க அப்பா பெரிய தயாரிப்பாளர் ஆகிக்கிறாரா சாரு. நம்ம சிஎம் சாருடைய அப்பா எங்களை மாதிரி இருந்து வந்தவர் தான். அவருடைய சன் இன்னைக்கு சிஎம் ஆகிக்கிறாருங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இந்த அரசாங்கம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த 7 லட்சத்துமே கொடுக்கக்கூடாது, டபுளாக பண்ணி 15 லட்சமாக கொடுத்தா எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் மானியங்க கொடுக்குற கமிட்டி ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் எங்கள் அசோசியேஷனில் ஒரு 2 பேர்த்துக்காவது உறுப்பினராக வழிவெடுத்தா தான் எங்களுடைய கோரிக்கை அங்கே அரசாங்கத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். சிஎம் சார் சந்தித்து நாங்கள் ஒரு கோரிக்கை மனு வைக்கிறதுக்கு இந்த காணொலி வாயிலாக ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் மிகப்பெரிய வரமாக பயன்படுத்திக்க விரும்புகிறோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பேசணும்